புரியுதா? ஆன்மீகம்ங்கிறது நம்ம எல்லா விஷயத்திலையும் மனநிலைய தெளிவா வச்சுக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம பயணம் பண்றோம் அப்படிங்கும் போது மனச ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிறோம். நம்ம உடல்நிலைய பக்குவப்படுத்தி கொண்டாந்து வச்சுக்கிறோம். புரிஞ்சதா? இந்த உடல் மனம் இது ரெண்டும் ஒரே பாதையில ஒரு கோட்டுக்கு கொண்டு வரணும். கோட்டுக்கு வந்தா தான் உன்னுடைய ஜீவாத்மா இங்க மேல இருக்கும். புரிஞ்சதா நான் சொல்றது? உன்னுடைய எண்ணம் நடுவுல இருக்கும். சரியா? சரீரம் கீழே இருக்கும். தட்டு மாதிரி இப்படி இருக்கும். மூணும் இது ஒரே கோட்ல வரணும். அப்படி ஒரே கோட்ல நீ பயணம் பண்ண கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நீ கொண்டுட்டு போறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உனக்கு உண்டு. அந்த பக்குவ நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. ஆனா அந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம உடனே வந்துருவோம். புரியுதா நான் சொல்றது? ஜீவாத்மாவோட பரமாத்மாவிட்ட நம்ம போய் கலந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நினப்பு மாத்திரம் தான் இருக்கும். போய் சேர முடியுமா அப்படின்னா சேர முடியாது. அது பல விஷயங்கள் இருக்கு. அந்த நிலைப்பாட்டை நம்ம எடுத்துட்டு போகணும். அதை சொல்றோம் இல்லையா, நேரங்கள். இந்த நேரம் இப்ப இதுக்கெல்லாம் சொல்ல போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரமாவது நம்ம இறைவன் சார்ந்து நம்ம நிக்கணும். காலையில அதிகாலையில 3:40 இருந்து கணக்கு வச்சுக்கோ. ஒரு 1.5 மணி நேரம் நீ அந்த பரம்பொருளோட அவனுடைய திருநாமத்தை நீ உன்னுடைய நாவுல நீ துதி பாடிக்கிட்டே அவனுடைய எண்ணத்திலேயே தான் இருக்கணும். அந்த இதெல்லாம் அந்த நேரத்துல இந்த இது வரல அந்த இது வரல இப்படி போயிட்டு சொன்ன வச்சுக்க, திருநாமத்தை விட்டுருவ. புரிஞ்சதா? அந்த மாதிரி நீ கொண்டுட்டு போக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த 1.5 மணி நேரம்ங்கிறத பிரேக் பண்ணாம, புரிஞ்சதா? பிரேக் பண்ணாம நீ எடுத்துட்டு போகணும். 6 மாசம் எடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு உண்டான பரமாத்மாவுக்கிட்ட இருந்து அந்த டோர் ஓபன் ஆயிரும். போக முடியாது. ஆனா டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து நமக்கு பார்வைக்கு தென்பட்டுருவாங்க. எப்ப நமக்கு டோர் ஓபன் ஆயிருச்சோ அந்த நாள்ல இருந்து நமக்கு எல்லா விஷயங்களும் நம்மளை சார்ந்து வர ஆரம்பிச்சிடும். புரிஞ்சதா? அப்ப இந்த 6 மாசத்துல நீ எவ்வளவு உழைப்பு போடணும்னு இருக்குது. உழைப்பு, அதுக்கு உண்டான உழைப்பு 6 மாசத்துல பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு முயற்சி, எந்த காரணத்தை கொண்டும் பிரேக் ஆகாம அந்த 1.5 மணி நேரங்கிறத கரெக்டா நம்ம கொண்டுட்டு போக கத்துக்கிட்டால் மாத்திரம்தான் அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம நிக்க முடியும். இதுல ஏதாவது உனக்கு குறைபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், 1 வருஷம் ஆனாலும் டோர் திறக்காது, திறக்க முடியாது. 6 மாசங்கிறத 18 மாசம் நீ சரியா கொண்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த டோருக்கு உண்டான சாவியை உன் கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தர் திறந்து விடுறதுக்கும் அந்த டோர்னுடைய சாவி நம்ம கைக்கு வந்துட்டா நீ எந்த நேரத்துல நீயே திறந்து நீயே பயன்படுத்திக்கலாம். ஆனா சாவியை கையில வாங்கணும்னா 18 மாசம் அதுக்கு உண்டான உழைப்பு, முயற்சி, விடா திருநாமத்தை துதி பாடுறதுல நம்ம இருக்கணும். அப்படி இருந்து பயணம் பண்ணினால் நீங்க இப்ப சொன்ன இந்த 5 இப்ப சொன்ன 5 அம்சம் சொன்ன இல்லையா, இந்த 5 உங்களை சார்ந்து பயணம் பண்றதுக்கு அது தயங்காது. சரியா? இந்த 5 சேர்ந்து வரும்போது
நீ எல்லா வகையிலையும் மனித குலத்தினுடைய நிலைப்பாட்டுல நீ உயர்ந்தவனா தெரியுவ. புரிஞ்சதா? இந்த நேரத்துல இந்த பக்குவம் அடையாம நம்ம இதுக்குத்தான் எதுக்காக நாள் கொடுக்குறாங்கன்னா, எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு மதம் ஏறிட கூடாதுல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்குத்தான் அவ்வளவு நாட்கள் தேவைப்படுது. நம்மள நாமளே கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற உண்டான ஒரு சூழ்நிலைக்கு பாடம் படிக்காம அந்த நிலைக்கு நம்ம கொண்டுட்டு போவாங்களான்னா கொண்டுட்டு போக மாட்டாங்க. மதம் ஏறிடுச்சுன்னா அப்ப இன்னும் கஷ்டமா போச்சே. புரிஞ்சதா? இப்ப இந்த இது எல்லாமே உனக்கு சேர்ந்துருச்சுன்னா நீ பெரிய ஆளு தானே. நீ இருக்கிற இடத்துல நீ பெரிய ஆளு தான். ஆனா அதை நம்ம பக்கம் வசப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? நீங்க சொல்றது எனக்கே கேட்கல, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கும்? பயணம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் காலை டைம் தான், சாயந்தரம்லாம் தேவையில்லை. இதுக்காக காலை டைம் அந்த 1.5 மணி நேரம் மாத்திரம் கரெக்டா நீங்க சிவனை நோக்கி பயணம் பண்ணால் அது உண்டு. ஆனால் அவ்வளவு ஈஸியா நம்ம போயிருவோம் அப்படின்னு கனவெல்லாம் காக்க கூடாது. எப்படி நாமத்தை பிடிச்சி ஈஸியா நம்ம போயிடலாம்ப்பா 1.5 மணி நேரம்